அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட ஏஎஸ் அகாடமி வழங்கும் மார்ச் 26 மார்ச் 31 வரை உள்ள நடப்பு நிகழ்வுகளில் டாப் 10 நியூஸ். சர்வதேச நாணய நிதியம் IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் நிறுவனம் மற்றும் உலக வங்கி ஆகிய அமைப்புகளின் தரவுகளின்படி இந்தியா தற்போது உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது. GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஜெர்மனியை அடுத்து இந்தியா 5வது இடத்தில் உள்ளதாக அறிக்கை தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு இந்தியா ஐக்கிய ராஜ்யத்தை யுனைடெட் கிங்டத்தை மீறி 5வது இடத்துக்கு முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. மேலும் IMF கணிப்புகள் படி 2027க்குள் இந்தியா ஜெர்மனியையும் ஜப்பானையும் மிஞ்சும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்கிய பெரிய பொருளாதார நாடு இந்தியா மட்டுமே. பிரிக்ஸ் BRICS என்பது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை கொண்ட அரசியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பாகும். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் சீனாவில் உள்ள சாங்காய் நகரில் அமைந்துள்ளது. இந்த அமைப்பிற்கு 2025ஆம் ஆண்டில் இந்தோனேசியா முழு உறுப்பினராக இணைந்துள்ளது. இதனால் உறுப்பினர் நாடுகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. 2025 ஜனவரி 1 முதல் பிரேசில் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமைத்துவத்தை ஏற்றுள்ளது. இந்த ஆண்டின் உச்சி மாநாடு ஜூலை 6 மற்றும் 7 தேதிகளில் பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற உள்ளது. தாட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கோஆபரேஷன் லிமிடெட். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீடமைப்பு மற்றும் மேம்பாட்டுக் கழகத்திற்கு புதிய தலைவராக திரு இளையராஜா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே இந்த கழகத்திற்கு தலைவராக இருந்தவர் திரு மதிவாணன் அவர்கள் ஆவார். பிம்ஸ்டெக் பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். இந்த அமைப்பின் 6வது உச்சி மாநாடு 2025 ஏப்ரல் 2 முதல் 4 வரை தாய்லாந்தின் பாங்காங்கில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் உறுப்பினராக உள்ள நாடுகள் பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து ஆகும். இந்த மாநாட்டில் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக பிம்ஸ்டெக் பாங்காங் பார்வை 2030 எனப்படும் நீண்டகால உத்தி திட்டத்தை ஏற்றுக்கொள்வது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாடு 2018ற்கு பிறகு முதன்முறையாக நேரில் நடைபெறும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடாகும். பிஸ்டிஇசி என்று 1997 துவங்கப்பட்ட இந்த அமைப்பு 2004ஆம் ஆண்டு பிம்ஸ்டெக் என்று பெயர் மாற்றப்பட்டது. மியான்மரில் சமீபத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நாட்டின் பல பகுதிகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவான இந்த நிலநடுக்கம் மண்டலே மாநிலத்தை மையமாக கொண்டு மியான்மரில் உள்ள பல மாகாணங்களில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதில் மேலும் ஆயிரக்கணக்கானோர் இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தாய்லாந்திலும் அதிக சேதங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான 14வது இருதரப்பு கடற்படை பயிற்சி இந்திரா 2025 மார்ச் 28 முதல் ஏப்ரல் 2 வரை சென்னை மற்றும் வங்காள விரிகுடாவில் நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் கடற்படைகளின் செயல்பாடுகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துகிறது.
கசம்பட்டி வீரர் கோவில் புனிதவனம் திண்டுக்கல் மாவட்டத்தின் நத்தம் தாலுகாவில் உள்ள ரெடியாப்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட கசம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ளது. 2025 மார்ச் மாதத்தில் தமிழக அரசு மற்றும் தேசிய உயிரி பன்மை ஆணையம் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி அமைப்பானது தமிழ்நாடு மாநிலத்தின் 2வது உயிரி பன்மை பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளது. இந்த புனிதவனம் 4.97 ஹெக்டேர் பரப்பளவில் பரவியுள்ளது. சுற்றிலும் மாம்பழ தோட்டங்களால் சூழப்பட்ட இந்த வனம் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தின் முதல் உயிரி பன்மை பாரம்பரிய தலமாக மதுரை மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டி 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அரிட்டாப்பட்டியானது 193.21 ஹெக்டேர் அளவுடையது. இந்தியாவின் முதல் உயிரி பன்மை பாரம்பரிய தலம் என்பது தமிழ்நாடு மற்றும் கேரளா இடையே உள்ள நல்லமலை ஆகும். அது 2007ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு இந்தியாவின் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கும் முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. 2000 முதல் இந்தியா 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பில் 70% குறைவடைந்துள்ளது. ஐநா இந்த முன்னேற்றத்தை பாராட்டியுள்ளது. இதில் குறிப்பாக ஆயுஷ்மான் பாரத், உலகளாவிய தடுப்பூசி திட்டம், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் புரோகிராம், ஜனனி பாதுகாப்பு யோஜனா, ஜனனி சுரக்ஷா யோஜனா மூன்றும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் என்பது உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஜனனி பாதுகாப்பு யோஜனாவானது பொருளாதாரத்தால் பின்தங்கிய கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச மருத்துவ வசதியை அளிக்கும் திட்டமாக உள்ளது. உலகளாவிய தடுப்பூசி திட்டமானது 12 உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு இலவச தடுப்பூசிகள் வழங்கும் திட்டமாக உள்ளது. கபடி உலகக்கோப்பை 2025 இங்கிலாந்தின் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் பகுதியில் மார்ச் 17 முதல் 23 வரை நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு இரண்டிலுமே வெற்றி பெற்று இரட்டை பட்டங்களை கைப்பற்றியது. நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதாகும். இது 2015 ஜனவரி மாதம் இந்திய அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதற்காக துவங்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இதன் தலைவராக பிரதமர் அவர்கள், துணைத் தலைவராக திரு சுமன்பெரி அவர்கள், தலைமைச் செயல் அதிகாரியாக PVR சண்முகம் அவர்களும் இந்த அமைப்பில் உள்ளனர். இந்த அமைப்பிற்கு ஏற்கனவே டாக்டர் VK சரஸ்வத், டாக்டர் ரமேஷந்த், டாக்டர் வினோத் பவுல், டாக்டர் அரவிந்த் விர்மானி ஆகிய 4 முழுநேர உறுப்பினர்கள் பணியாற்றி வருகிறார்கள். தற்போது திரு ராஜீவ் கௌபா அவர்களும் இந்த அமைப்பில் முழுநேர உறுப்பினராக புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே மத்திய அமைச்சரவையின் செயலாளராக பணியாற்றியவர். மீண்டும் அடுத்த டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.